ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் வள்ளி பாட்டி உங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கேன். இந்த வாரத்து கதையோட தலைப்பு சிறு துரும்பும் பல்குத்த உதவும். ஒரு நாள் ஒரு காட்டுல ஒரு பெரிய சிங்கம் படுத்து நல்லா கொரட்டை போட்டு தூங்கிக்கிட்டு இருந்துச்சான். அந்த சிங்கம் தூங்கி இருந்த நேரத்துல ஒரு எலி ஒன்று, ஒரு சின்ன சுண்டெலி ஒன்று வந்து இந்த சிங்கத்துக்கு மேல இங்கே இருந்து தலையில இருந்து காலுக்கு போதும், காலில் இருந்து தலைக்கு போதும், மேலே இருந்து கீழே குதிக்குதான், கீழே இருந்து சிங்கத்து மேலே குதிக்குதான். எப்படி அதுக்கு அந்த சிங்கத்தோட உடம்பு ஏதோ பார்க்கறதுக்கு அந்த முடிக்கு மேலே அதுக்கு ஓடுறது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்திருக்கு. இது ஓடி விளையாடணும்னு சிங்கம் நல்லா தூக்கத்தந்து, என்ன நம்ம மேலே ஏதோ போற மாதிரி தெரியுது, உடம்புல என்னவோ நடக்குது அப்படின்ட்டு தூக்க கலக்கத்தை திரும்பி பார்த்தா அந்த எலியை பார்த்துருக்கு. எலியை பார்த்தோன்னா சிங்கத்துக்கு செம கோவம் வந்துருச்சான். என்னது, ஒரு எலிக்குட்டி நம்ம இவ்வளோ பெரிய ஆள் படுத்திருக்கோம், இது தெரியாம போட்டு நம்ம மேல ஏறி இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு எவ்வளோ ஒரு தைரியம், கொஞ்சமாவது பயம் இருக்கா பாரு அப்படின்ட்டு ஒரு பெரிய சத்தம் போட்டுச்சான். உடனே அந்த சுண்டெலியோட அம்மாவும் அப்பாவும் பொந்துக்குள்ள இருந்து ஓடி வந்தாங்க. வந்து பார்த்தா ஐயோ இந்த குட்டி எலி இப்போ சிங்கத்து மேல ஓடுது அப்படின்ட்டு சிங்கத்துக்கிட்ட, ராஜா ராஜா நீங்க இந்த காட்டுக்கே ராஜா, எங்க பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது, மன்னிச்சிருங்க, அது உங்க மேல ஏறி தெரியாம தான் விளையாண்டுருச்சு, நீங்க எங்களை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு என்னைக்காவது உதவி தேவைப்பட்டா நாங்க எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறோம் அப்படின்ட்டு இது சிங்கத்துக்கிட்ட சொன்னாங்களாம். அந்த எலியோட அம்மாவும் அப்பாவும் பெரிய எலிங்க. சிங்கம் ஒரே காடே அதற மாதிரி சிரிச்சுச்சான். நீங்க எனக்கு உதவி செய்யறதா, இது என்ன அதிசயமா இருக்குது, சரி போங்க போங்க அப்படின்றான் சிங்கம். ரெண்டும் தப்பிச்சோம் பழச்சோம், போதும் எது சிங்கம் நம்மளை விட்டுச்சு அப்படின்ட்டு ஓடி வந்து பொந்துக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு நாள் ஒரு பெரிய சத்தமா சிங்கம் அலற மாதிரி. என்னடா அது, இவ்வளோ பெரிய காடை அதற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு வெளியே வந்து பார்த்தா சிங்கம் வந்து ஒரு வலையில சிக்கிக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு மரத்தடியில ஒரு வேடை புறா அவங்களுக்கு இருச்ச வலையில சிங்கம் சிக்கிக்குச்சு. சிக்கிட்டு அது வெளியே வர்றதுக்காண்டி அங்க இங்க திரும்பினதுல வலை நல்லா சுருட்டிருச்சு. அப்போ உடனே அந்த எலியெல்லாம் வந்துட்டு சொல்லிச்சான், ராஜா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த எலிகளெல்லாம் ஓடி போயிட்டு அந்த இன்னதோட சேர்ந்த எலிகளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஆளுக்கு ஒரு பக்கத்தில் தலை பக்கம் கால் பக்கம் வால் பக்கம்ன்ட்டு எலி வலையா கடிக்க ஆரம்பிச்சாங்க. கடிச்சு சிங்கத்தை வெளியே விட்டுட்டாங்க. சிங்கம் அப்போதான் உதறிக்கிட்டு வந்து, அப்போதான் சிங்கம் நினைச்சான், அடே நம்ம இந்த காட்டுக்கே பெரிய ராஜா, ஆனா நம்ம அந்த வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம கிடந்துமே, இந்த சின்ன எலின்னு நினைச்சோமே, அதுங்க வந்து நம்மளுக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கு, பெரியவங்க சின்னவங்கன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவரவர்கிட்ட திறமை தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு, சரி எல்லாரும் போயிட்டு வாங்க நானும் போறேன் அப்படின்ட்டு சிங்கம் சொல்லிட்டு, நீங்களாம் இனிமேல் தைரியமா இருங்க, அந்த காட்டுல உங்களுக்கு என்னாலும் எந்த இடைஞ்சலும் இல்லை, நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு சிங்கம் எழுந்திரிச்சு போயிடுச்சான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், தைரியசாலி பெரிய ஆளு சின்ன ஆளுன்னு எல்லாம் கிடையாது, எல்லாருக்கிட்டையும் ஏதாவது ஒரு திறமை இருக்கும், அதை நம்ம உணர்ந்துக்கணும், சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தணும். ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் உங்களை இன்னொரு கதையோட பார்க்குறேன். பாய்.